வண்டியாடா காளி. என்ன பண்ற? இதுக்குள்ளே கரப்பாம்பூச்சியெல்லாம் குடும்பம் நடத்தினுக்கு. அதான் வெயிலில் காயப்படலான்னு இருக்கேன். காளி ஒரு டிவி வாங்கி போடுறா. ரேடியோவில் கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டு பெட் கேட்டு 50 ரூபா நஷ்டமாக போச்சுப்பா. என்ன உப்பு கொட்டி கிடக்கு? காலையில் உப்பான கரெக்டாக உப்பு போட்டிருந்தேன், மறுபடியும் போட்டியா? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு முக்கியமான ஃபோன் நம்பரு. எதில் எதுன்னு தெரியல, அதான் உப்பு கொட்டி எழுதிட்டேன். இது என்னது? ஐயா இங்கே இருந்தது. யார் ஃபோன் நம்பரு? பொண்ணு ஃபோன் நம்பருப்பா. ஆரம்பிச்சிட்டேன். காளி, நம்ம புரோக்கர் முன்சாமி இல்லை, அவன் ஒரு நல்ல சம்பந்தம் எடுத்துன்னு வந்திருக்கான். இந்த பார், ஷார்ப்பாக 11 மணிக்கு அவன் வந்துடுவான். நீ ஆஃபீஸ் போக முடியாது, குளிச்சுட்டு ரெடியார். டே காளி, மிஸ் பண்ணிடாதரா. பெரிய இடத்து சம்மந்தம்ப்பா. அவங்களுக்கு 3 தலைமுறையாக சிப்ஸ் வியாபாரம். பொண்ணுக்கு 2 அண்ணனுங்க. சாயங்காலம் அப்பா அண்ணெல்லாம் வீட்லேயே தண்ணி அடிக்கிறாங்க, பக்கத்துலேயே சிப்ஸ் கடை. எனக்கும் நல்ல கம்பெனி. அப்புறம் பொண்ணுக்கு ஜஸ்ட் 36, 6 3 9. உனக்கு வயசு 45, 5 நாள் 9. நல்ல மேட்சுப்பா. உப்புமால விரல விட்டியா? இல்லை, கடுகு கருவேப்பிலை கொத்தமல்லி சென்டரில் இருக்கணும், பள்ளமாக இருக்குது. விரல விட்டியா? சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தம்பா. கை கழுவினாடா? எச்ச பண்ணி தொலைச்சு எல்லாத்தையும். மனுஷன் சாப்பிடுவானா இதை? நீயே கொட்டுவ எல்லாத்தையும். டே காளி, எதுக்கு இப்போ நீ பேச்ச மாத்திர? நான் பொண்ணை பற்றி பேசுனா நீ உப்பை பற்றி பேசுகிற? ஏய், எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்க போகிற? நான் எவ்வளோ பொண்ணு தான் பார்க்குறது? இந்த பார், நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ வந்து தான் ஆகணும். இந்த சம்பந்தத்தை நம்ம முடிக்க போகிறது பார். போயிட்டான். எப்படி அவன் வராமல் போகிறான் பார்க்குறேன். ஏங்க, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டீங்க. Sweden. She'll join us. Hello. I heard He's about called. you a lot. Don't trust this guy. He's a brat. See you later. Good morning, Zach. Good morning. Good morning. என்னப்பா காட்டில் ஒரே எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விஷயம்? மேடம் பார்க்க வந்திருக்காங்க ஓ, சார். நல்லா இருக்கீங்களா? ஜக்கா எங்க? அங்க இருக்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ஆமா, என்ன இந்த ஜெர்மன்காரன் ஸ்வீடன் பண்ணோட செட்டில் ஆயிட்டான் போல இருக்கு. 6 மாசம் இந்தியாவில் தனியாக தங்கணும்ல, அதான் துணை தேடிக்கிட்டாங்க. எல்லாரும் உன்ன மாதிரி தனியாக இருக்க முடியுமா? அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு தேடிக்கிட்டாங்க. அது சரி, இந்த ஆதிவாசிங்க என்ன பண்ணுறாங்கங்க? மேலே ஜக்காவை பார்த்தேன். தெரியல, இப்போ தான் வந்திருக்காங்க, இனிமே தான் கேட்கணும். ஆமாம், எங்கே போன 2 நாளா? ஒரு செல்ஃபோன் வச்சுக்க மாட்டேன். இந்த ஊரில் ஆடு மேய்க்கிறவங்க கூட ஒரு செல்ஃபோன் வச்சிருக்காங்க. எல்லாரும் செல்ஃபோன் வச்சிருக்காங்க, ஆனால் சிக்னல் இருக்கா? பாதி பேர் ஃபோனுக்கு ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜோக்குக்கெல்லாம் நான் சிரிக்க மாட்டேன். டெஸ்ட் என்னாச்சு? எல்லாம் 10ஆம் நூற்றாண்டா இருக்கலாம். சோழாஸ்பிரன் சுப்பராயலு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் ஏதாவது கிடைக்கும். அப்படின்னா 6 மாதம் என் பொழப்பு இங்கே தானா? டே காளி, ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? நாளைக்கு பொண்ணு பார்க்க போறியாமே, வைத்தி ஃபோன் பண்ணி சொன்னான். நல்ல குடும்பமா, போய் பாருண்டா. இந்த ஜோக்கெல்லாம் நான் சிரிப்பேன். நகரேஷ், வாட்ஸ்அப். ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. சட்டத்துக்கு முன்னாடி நான் ஒரு கைதி இல்ல, எப்போ என் ப்ரொமோஷனுக்காக நீங்க திருடினீங்களோ அப்பவே என் ஹார்ட்டையும் நீங்க திருட்டீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. இப்ப நான் கான்ஸ்டபிள் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். உங்க தியாகத்துக்கு ஈடா என்னையே கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செய்து என் காதலை ஏத்துக்குங்க. என்னாச்சு கௌரி? எமோஷன் சீன்ல போய் சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்னை என்ன பண்ண சொல்றீங்க சார்? சிரிப்பு வருதே. இப்படிலாம் கூட காதல் வருமா? அது காதல்மா, எப்ப வேணாலும் வரும், யாருக்கு வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். அப்ப கொட்டாவியும் காதல் மாதிரி எப்ப வேணா வரும், யாருக்கு வேணா வரும். என்ன கிண்டலா கௌரி? காதலுங்கிறது எவ்வளவு பெரிய பெயின், அது காதலிச்சாதான் தெரியும். கௌரி, நீ காதலிச்சிருக்கியா? ஐயோ வேணா சார், டேக் போலாம். சொல்லு கௌரி, நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? இல்ல, இப்ப என்ன? அதான் பாயிண்ட். இந்த கதையில ஹீரோ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கான் தெரியுமா? படத்துக்கு டைட்டிலே கம்பிக்குள் காதல். கௌரி, கொஞ்சம் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு எமோஷனலா பேசுமா ப்ளீஸ். எமோஷனலா பேசுமா. டேக் போலாம் சார். என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நான் உங்களுக்கு தாசியா இருப்பேன்.
നിക്കടാ നിന്നോ നിന്നോ ഇന്ന് മുഴുവൻ നീ നിന്നോണ്ടിരിക്കണം. எதுக்கு நிக்கிறான்? ஐயோ ஏன் கேக்குற? இன்னொரு வருஷம் ஆவட்டுங்க, வெயிட் பண்ணுங்க சொன்னா கேக்குறாரா மாப்பேன்? சைக்கிள் வாங்கி கொடுத்து துபாய்க்கு போயிட்டாரு. அடுத்த நாளே கையை முடிச்சுட்டு வந்து நிக்கிறான் பாருதோ. 3 மாசம் ஊட்டுறதும் கழுவுறதுமாவே இருந்தேன். ஸ்கூலுக்கும் போக முடியல. அது போட்டும் பரவாயில்ல. ஒண்ணு கிடக்கும் ஆயிடுச்சுன்னா யார் உங்க அப்பாட்ட பதில் சொல்றது? அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தது நான் ஓடுறதுக்கா, நீ பூட்டி வச்சிருக்க? தோலை உரிச்சுடுவேன். சொல்றபடி சொன்னா புரிஞ்சுப்பான். அதுக்கு ஏன் வார்த்தையை கொட்டுற? இவ்வளோக்கும் காரணம் இங்க இருக்கிற 2 சிரிக்கிங்க தான். அவளுங்க கொடுக்குற செல்லம் தான். ஏன் சொல்ல மாட்டே? உனக்கு வாடகையும் கொடுத்து வீட்டு வேலையும் செய்கிறாங்கல்ல. உன் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கும் இவங்க தான் வேணும். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கும் இவங்க தான் வேணும். நீ மட்டும் இந்த மூஞ்சுங்களுக்கெல்லாம் மாவு பூசிக்கிட்டே இரு. திமுற பாரு. ஏய் ஏண்டா? அட்டென்ஷன் ப்ளீஸ். பஜ்ஜீஸ். தேங்க்யூடா. தேங்க்யூ. எடுத்துக்கடா. எடுத்தோ. உண்ட கண்ணு பிடிச்சு நோக்கண்டா. அகத்து வா. பரவாயில்லையே மேகனா, சமைக்கலாம் கத்துக்கிட்ட? ஓ, பாப்பா வெந்நீர்ல நல்லா போடும். ஹேய் அலையாத. சாய் சாய் சாய், ஹாட் சாய். நல்லா இருக்கு என் தங்கம். எனக்கு வேணாம் கௌரி, நான் டயட்ல இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. பஜ்ஜி மட்டும் ஓகேவா? டேய் உத வாங்க போற. ஏய் கௌரி, லைசென்ஸ் கிடைச்சதா? இன்னும் இல்லக்கா, மறுபடியும் போகணும். நல்லா தான் ஓட்டுறாங்க ஆண்டி, ஆனா ஆர்டிஓ ஆஃபீஸரை பார்த்தா மட்டும் கை நடுங்குது. நெக்ஸ்ட் டைம் நான் வரேன்க்கா. பஜ்ஜி போடுற மாதிரியே 8 போட வைக்கிறேன். ஏய் மேக்னா, நேத்து ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டி. ஒரு பையனோட பைக்ல போயிட்டு இருந்தா. நேராவே கேட்கலாம் ஆண்டி, அது நான் தான். யாரடி? பாய் ஃப்ரெண்டா? அவன் பாய், எனக்கு வெறும் ஃப்ரெண்ட். என்னடி விளையாட்டா சொல்ற? ஆண்டி, பைக்கை சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன். பஸ்ல போனா பல பேர் இடிப்பாங்க, தெரிஞ்சவனோட பைக்ல போனா சேஃப். அப்படியெல்லாம் பசங்க எல்லாருக்கும் லிஃப்ட் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு வயசும் வேணும். ஏய் காளி, ஒழுங்கா உட்காரு. நீ உட்கார போறியா எழுந்து போறேன்னே தெரியலையே. இது நம்ம வாழைக்காய் கடையில் உள்ள நாற்காலிங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இதில் தான் உட்காந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். கால் உடைஞ்சிருந்தாலும் அதிர்ஷ்டம் நெஞ்சில் வந்து மிதிக்கும். அதனால தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். மாற்ற சொல்கிறீங்களா? பரவாயில்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே இப்படி தாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்டி. சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். இவங்க அப்பா அம்மா போனதுலேருந்து நான் தான் வளர்த்தேன். சொந்தக்காரங்கன்னு எதுக்கு இருக்கிறது? சுகத்துலேயும் துக்கத்துலையும் பங்கெடுத்துக்க தானே. வந்ததுலேருந்து அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் ஏதாவது பேசுங்களேன். பேசு. சாப்பிடலாமா? நல்லா கேட்டீங்களே, சாப்பிடுங்க. தேங்க்ஸ். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. நீங்களா சமைச்சீங்க? ஓ, என் பேட்டி நல்லா சமைப்பா. சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. நமக்கு காரைக்குடி தானே? ஆமா. ஏன் இல்லை, 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு இட்லி கடை வச்சிருந்தீங்க. பெரிய மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருந்தது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? 8 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அந்த ருசியை சாப்பிட்றேன். அதான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், நீ என்ன பண்ணுறீங்க? ஏப்பா கேட்குற? மண்ணெண்ணெய் ஸ்டவ் அடிச்சு கடை மண்ணோட மண்ணா போச்சு. கையில் காசு இல்லாமல் கண்ணில் கண்ட லாரியில் ஏறி ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், குஜராத்னு இப்படி சமைச்சு போட்டுக்கிட்டு தெரியுறேன். என்ன பண்ணி என்ன பிரயோசனம்? என் தலையெழுத்து என் சமையலை சரியாக ருசிக்கிற நாக்கு கிடைக்கலையே. டேய் காளி, இங்கே என்ன பண்ணுற? அங்கே வந்து பொண்ணு ஓகே பண்ணு. இரியா, ஏன் வீட்டை சமைக்க வரியா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர்?
இவன் நான் நீ வந்தா 3 பேர். உடனே கிளம்பலாம். வா. போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சமையல் 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 இங்கேயா இருக்க? எவ்வளோ கத்துறேன் காதில் விடல. யோ யாயா கத்துற? குச்சியை சவிக்கிற? இது குடும்பம் நடத்துகிற வீட இல்லை தெருவா? சரி அதை விடு. இந்த பாரு மீன் வாங்கி வந்திருக்கேன்டா, சமைச்சு கொடு. ஏய் உன் புரோக்கர் வேலையை பொண்ணு பார்க்குறதோட வச்சுக்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. ஏய் என்ன ஓவராக பேசுகிற? இந்த வீட்டில் நான் இல்லைனா நீ இல்லை, இது நான் கொடுத்த வாழ்க்கை மறந்துடாத. ஆமாம், நான் முதுருக்கு நீ வந்து வாழ்க்கை கொடுத்துருக்க. அப்போ மீனுக்கு நீயே வாழ்க்கை கூட எந்திரிச்சு போட. ஏய் சமையல், நம்ம சண்டையில் மீன் என்ன பண்ணிச்சு? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாரு, சமைச்சு கொடுறா. அதிகாரமாக பேசினா எனக்கு பிடிக்காதரா? ஏய் பார்த்து ஆசையாக வாங்கிட்டு வந்தேன்டா, சமைச்சு கொடுறா. அப்படி ஐயா கழிச்சு. இப்படி உட்காருங்க, நான் ஏதோ வந்துடுறேன். ஏய் சமையல் ப்ளீஸ்டா. டே இதை பாரு, மீன் உன்னையே பார்க்குது பாரு. டே சமைச்சு கொடுறா. ஐயோ பொம்பளை இல்லாத அப்படின்னா புலம்ப ஆரம்பிச்சிருவியா? மீனை கூட சமைச்சு வைக்கிறேன். முகரைய பாரு முகரைய. எல்லாம் நேரம்டா. இரு என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ட்ரௌசரோட நான் இங்கே ஓட உள்ள. என் பேர் வைத்தி இல்லை, பார்த்துக்கிறேன். யோ யார்யா நீ? சமையல், உன் சொந்தக்காரன் வந்திருக்கான் பாரு. எனக்கு சொந்தக்காரனா? ஏயா 4 மரம் இருந்தால் உள்ளே வந்துடுவியா? காட்டுக்கு வீட்டுக்கு வித்தியாசம் தெரியாது. கிளம்பு. என்ன மூஞ்சி முறைச்சிக்கிட்டு இருக்கு? காட்டுவாசி மாதிரி இருக்காயா? கையில் வேல்கம் பேர் வச்சிருக்கான். ஏய் விட்டு வேட்டாடிய போறடா, மெதுவா பேசி சொல்லடா. யோ இது சத்திரம்லாம் இல்லையா? உனக்கு சோறு படம் இன்னும் சமையல் பண்ணல. கிளம்பு. அதை நான் ஒத்துக்க முடியாது. என் வீட்டுக்கு வந்த ஆளை வெறுவைத்தோட இருப்பா, அது காலிக்கு பிடிக்காது. இருந்து ஐயா விருந்து சாப்பிட்டு தூக்குடா அவனை. என்னடா உசுரோட இருக்கையில் புணங்கன கிடக்குறான். இறக்குங்க அவரை, இறக்குங்க. ஐயா நீங்க இப்படி வாங்க. ஓ நீ தான் கூட்டு வந்த இந்த மாஸ்டர் பீஸை? பாரு, இனிமே அவர் இங்கே தான் இருப்பாரு. தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க வாங்க. இவன் எங்க தான் கிடைச்சிருப்பான்? தோண்டும் போது கிடைச்சிருப்பான். தோண்டும் போதா? சரியா பதிச்சிருக்க மாட்டாங்க. ஏய் ஆராய்ச்சிலாம் உனக்கு இருக்கு. உன் வேலை சமையல் தானே, அதை பண்ணு போ. மீன் குழம்பு கேட்டு உள்ள வருவீல, நெருப்பள்ளி வாய்க்குள்ள போறேன்டா. ஏய் காளி, இப்படியே ஒவ்வொரு தடினா கூட்டின்னு வந்தா இந்த வீட்டுக்கு எவன் தான் பொண்ணை கூட்டின்னு வருது? என்றோம் பக்கா. சார் அவங்க அப்பா துபாயில் இருக்காரு. அடுத்த ஃபைல் கொடுப்பா. டென்ஷனாக இருக்கா? டென்ஷனா தெரியுதா? ரொம்ப ஈஸிக்கா, பதட்டப்படாத. ஐயோ கூப்பிட்டா. வாக்கா. சார் வண்டி எடுத்து போங்க. சார் நம்ம ஸ்டூடெண்ட்டு. ஆல் தி பெஸ்ட்கா. அம்மா காலை ஊனணும்னு தோணும், குனிராத. எப்படியாவது பார்த்து 8 போட்டுருமா தங்கச்சி. யார் உனக்கு தங்கச்சி? நெக்ஸ்ட். சார் ஒன் மோர் சான்ஸ். நோ நெக்ஸ்ட் டைம். சார் ப்ளீஸ் சார். சார் நம்ம ஸ்டூடெண்ட் சார். டேய் போறியா இல்லையா? யோ விளான் பேவன நீ போமா. ஊத்து. அக்கா லைசன்ஸ் கிடைக்காது கௌரிக்கு. நீங்க எதுக்கு குடிக்கிறீங்க? ஹாப்பி நியூ இயர்ரா. ஏய் கிளாஸ் இன்னும் இது வரைக்கும் இருக்கு. சரி ஊத்துறேன். ஹாப்பி நியூ இயர். சேச்சி இது 3வது கிளாஸ். கணக்கில் புலிடி நீ. தபார் இந்த வருஷம் நீ பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கிறப்பா. ஏய் குடு. சேச்சி இதுக்கு மேலே நாட் அலோட். கௌரி இந்த வருஷமே உனக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைங்களை பெற்றுக்கணும், புருஷனோட நீ குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறத நான் என் கண்ணால் பார்க்கணும். பொறுக்கின்னு சொல்கிறான். ப்ராப்ளம் ஃபோனில் இல்லை மாமா. உனக்கு பேசிக்காக பொண்ணுங்கிட்ட பேசவே தெரியல. அதை தான் நானும் சொல்கிறேன். ஒரு பொண்ணு கூட ஃபோனில் பேசுறதே பிடிக்கலனா வாழை எவ வருவா? டேய் இவனை உதச்சி வெளியே அனுப்புடா. இதை எப்போவோ செய்திருக்க வேண்டியது. இது ராங் நம்பர்னு சொல்லியிருந்தா இவ்வளோ ப்ராப்ளம் இருந்திருக்காது மாமா. தப்பு உன் மேலே தான். தப்பு எந்தா? என் மேலே என்னடா தப்பு? ஏன்பா ஒரு பொண்ணுகிட்ட உன் புருஷன் ஓடி போயிட்டான்னு கேட்டா அவ எவ்வளோ வருத்தப்படுவா? ஆமாம், அவன் மட்டும் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலும் கேட்கலாமா? நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையாப்பா. நியாயமாக நீ தான் சாரி சொல்லணும். யாரு? நான். ஆமாம், வேலை இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். சைலண்டாக இந்த மனுஷனை நாட்டுக்கோழி போட்டு வயலண்ட் ஆக்கி விட்டான். சமையல் மாமா ஒரு தோசை ஆர்டர் பண்ணட்டுமா? டேய் அடி வாங்க போற.
பாக்கிறதுக்கு பூனை மாதிரி இருந்துகிட்டு புலி மாதிரி பாஞ்சிருக்கா ஊம குசும்பு. எல்லாம் உங்களால தான்க்கா. நான் என்னடி பண்ண? பின்ன அந்த கடை தோசை நல்லா இருக்கும் நீங்க தான் நம்பர் கொடுத்தீங்க. தோசை நல்லா இருக்குன்னு சொன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி திட்ட சொன்னேனா? திட்டாம என்ன பஜாரின்னு சொன்னா? அப்படியே சொன்னா? நீயும் தானே அவனை பொறுக்கின்னு திட்டின. அதுக்கு சரியா போச்சு. விடு 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 விடு. அவர் எவ்வளோ டீசெண்டா சாரின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு பாருக்கா. இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல எஸ்எம்எஸ், அப்புறம் ஃபோன் கால். கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா முடிஞ்சது. ஹாய் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. தெரியாது அந்த ஆம்பளைங்களை பற்றி. உனக்கு ஆம்பளைங்கன்னாவே பிடிக்காம போச்சுடி. நியாயமா நீ தான் சாரி சொல்லணும். அப்படி சொல்ல. நான் எதுக்கு சாரி சொல்லணும்? பின்ன நீ ஃபோனில் அவன் பொண்டாட்டி பற்றி தப்பா பேசலாமா? அவனு தான் பிடிச்ச தப்பா பேசினா. உனக்கு கிடையாது புருஷன் ஓடி போறதுக்கு. அக்கா இந்த மூட்லயே அப்படியே ஒரு சாரி சொல்லிடு. லைன் போகுது. மாமா ஃபோன் யாருடா? தோசை, குட்டி தோசை. ஃபோன் கட் பண்ணு. பாவம் மாமா, பசியில் ஏதோ திட்டிருப்பாங்க. பேசு மாமா, பேசு மாமா. ஹலோ ஹலோ, பேசு. நான் தான் தோசை பேசுகிறேன். சொல்லுங்க. என்ன பேசுறது? நான் நம்பர் சரியாக பார்க்காம ஃபோன் பண்ணிட்டேன். சாரி. ஓ இட்ஸ் ஓகே. நான் 2 பெக்கு போட்டிருந்தேன், அதான் கொஞ்சம் சூடாயிட்டேன். ஆனாலும் நான் உங்கள் ஹஸ்பண்டை பற்றி தப்பாக பேசியிருக்க கூடாது. நீங்கள் அவரை பற்றி பேசினது எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஓ நீங்கள் என் ஒய்ஃபை பற்றி பேசுனது எனக்கு கவலை இல்லைங்க. ஏன்னா ஓடி போகிறதுக்கு எனக்கு ஒய்ஃபே இல்லை. ஓகே பாய். ஹலோ, 1 minute. அந்த குட்டி தோசைன்னு சொன்னீங்களே, அந்த ரெஸ்டாரண்ட் நம்பர் கொடுக்குறீங்களா? சரி, நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன். ஹலோ, கொஞ்சம் கரெக்ட் நம்பர் அனுப்புங்க. பழி வாங்கணும்னு ராங் நம்பர் அனுப்பிட்டு போறீங்க. நோ. என்ன ருசி, மணக்குது அப்படியே. சூப்பர் டேஸ்ட் இல்ல? பிரமாதம். அப்போ இனிமேல் ஹோட்டல் பக்கத்தில் பூக்கடையே இருக்காது. ஏன்? ஆமாம், தோசை வாங்கி போய் வீட்டில் கொடுத்தா பாதியை சாப்பிட்டு மீதியை தள்ள வச்சுப்பாங்க. சப்புன்னு இருக்கு, உப்பே இல்லைப்பா. சட்னியோட சாப்பிட்ற காம்பினேஷன் கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் சட்னி போடுங்க. பப்பா இவ்வளோ நாள் இவன் சமைச்சதை சாப்பிட்டோம். இன்னைக்கு தான்ப்பா நாக்கு ருசியாக நல்லா சாப்பிட்றோம். உழைச்சி காசு கொடுத்து சாப்பிடு, இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். உன்னை ரயிலில் போயில தண்டவாளத்தில் தள்ளி விட்டுரு. டேய் சாப்பிடுங்கடா. பாருப்பா. டேய் நீ என்ன முழுங்கிட்டு இருக்க? நிதானமா மென்னுக்கிட்டு சாப்பிடணும்டா. நான் மென்னுக்கிட்டே இருக்கேன், நீ எப்போ முழுங்கலான்னு சொல்லு. சாப்பிட கூட தெரியல உங்களுக்கு. என்ன டேஸ்ட். டேய் அந்த குக் யாருன்னு பாரு. யாப்பா உன்னை அவனுக்கு அசிஸ்டண்டா சேர்க்க தான். இன்னைக்கு ராத்திரிலேருந்து இவன் காணாமல் போயிட்டான்னா என்னை கேட்கப்படாதுப்பா. டேய் போதண்டா, சாப்பிடுங்கடா. அது வேற ஒன்றும் இல்லைடா, வெறும் வெந்தய தோசைடா. அதில் பழைய முறை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் பண்ணி காமிக்கிற பாரு. கீழ்ச்ச. டேய் நவீன், அவங்க திட்டாம இருந்த ருசி தெரிஞ்சிருக்காதுல்ல? திட்டினதால இல்லை மாமா, நீ சாரி சொன்னதால. அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லு. அப்புறமா சொல்லிக்கிறேன்டா. சாரி தேங்க்ஸ் இது ரெண்டும் அப்பவே சொல்லிடணும். ஃபோன் பண்ண சொல்கிறேன். அப்படிங்கிற? ஹலோ ஹலோ, தேங்க்ஸ் சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். யார் பேசுறது? நானுங்க. தோசை கேரளா ரெஸ்டாரண்ட் குட்டி தோசை. ஓ சொல்லுங்க. சான்ஸே இல்லைங்க, சூப்பர் தோசை. அந்த சட்னியோட காம்பினேஷன்ல ரெடி. சாரி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். நோ ப்ராப்ளம். ஓகே தேங்க்யூ. சாரி சார், ரெடி. என்னாச்சு மாமா? என்ன ஆகணும்? தேங்க்ஸ் சொல்லிட்டேன், அவ்வளோதானா? பொண்ணுங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசணும். படா ஜெகயா, சூப்பர் தோசை சாப்பிடு. மாமா நீ மென்னுக்கிட்டே இரு, எப்போ முழுங்கணும்னு மாமா சொல்லுவார். ஹாய்க்கா. ஹாய். ஏன் இவ்வளோ லேட்டு? குடும்ப சீரியல் அழுது தீக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்ன சாப்பிட்ட? எங்கக்கா? சரி தோசை போட்டிருக்கவா, சாப்பிடு. ஐயோ
ஏன் என்ன தோசை ஃபோன் பண்ணியிருந்தாரு, திருப்பி ஃபோன் பண்ண சொன்ன மறந்தே போயிட்டேன். என்ன நினைச்சிருப்பாரு என்னவோ. டைனிங் டேபிள் கழிக்கல தோறனா கேட்க தெரியல. அக்கா சாப்பிடு. கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்தது, அதான் ஃபோன் பண்ண மறந்துட்டேன். சாரி. அதான் தோசை நல்லா இருக்குன்னு சொல்ல ஃபோன் பண்ணேன். இதான் நேரங்கிறது. ராங் கால தோசை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடல. நான் வேணா அமுச்சு விட்றேனே. நோ தேங்க்ஸ். உங்க பேர்? கௌரி, டப்பிங் ஆர்டிஸ்ட். சினிமாவிலையா? யாருக்கு? முதல்ல மீனா, ஜோதிகா, சிம்ரன், இப்போ அனுஷ்கா, தமன்னா, காஜல். அப்பப்போ சீரியலுக்கும் பேசுவேன்.